திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமான் கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ண அண்ணன் திருமாவர்களை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அவர் அப்படி செய்யணும்னு தான் நான் விரும்புறேன். சந்தோஷம் எனக்கு. ஆனா அவருக்கு ஒரு கேள்வி, ரொம்ப தூரத்துல இருந்து பாருங்க, ஆபாசமான சிலைகள் இருந்தா அது இந்து கோயில் அர்த்தம்னு சொல்லி ஒரு கூட்டத்துல கைதட்டல் வாங்கிட்டு போனார்ல, அதையே பண்ணணும். அப்புறம் இன்னைக்கே வந்து அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். அப்படி பண்ணக்கூடாது. யாருடைய மத உணர்வை புண்படுத்தாதீங்கன்னு கேட்டு, இந்துக்கள்னாலே எல்லாருக்கும் கிண்டல் பண்றது, கேள்வி பண்றது. ஏன்னா ஹிந்துவா ரியாக்ட் பண்ண மாட்டான். ஹிந்துவா ரியாக்ட் பண்ணாதனால அவன் எல்லாத்தையுமே அஹிம்சோ பரமோ தர்ம எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு போயிடுவான். அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் எதிர்காலத்துல. அதனால இது டேக்கன் ஃபார் கிராண்டட். இவனை என்ன வேணா கிண்டல் பண்ணலாம், கேள்வி பண்ணலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதை உடனே கோவப்பட போறது இல்லை. அவன் ஜனநாயகத்துல கொஞ்சம் கோவப்பட்டு என்னன்னு எதிர்த்தாது கேள்வி கேட்டாதான் அதுக்கு மரியாதை இருக்கும். சேகர் பாபு வந்திருக்காரு, அவரும் திருப்பூர் தான் இருக்காரு. இப்ப திருமாவளவன் திருப்பரங்குன்றம் வந்தா ஏன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க, நாங்க திருப்பரங்குன்றம் போனா ஏன்னு கேட்குறீங்க. எப்படி விடுதலை சிறுத்தைகளே திருப்பரங்குன்றம் வர்றாங்க, அவங்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் தேவைப்படுது. நீங்க என்ன சொல்றீங்க, திருப்பரங்குன்றம் முருகன் ரொம்ப சென்சிட்டிவ், இப்ப அது பெரிய கான்ட்ரவர்சியல் ஆச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த நேரத்துல மாநாடாங்க. இப்ப திருமாவளவன் இந்த நேரத்துல வரலாமா திருப்பரங்குன்றம்?